என்பதாக என்னை போல சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் போதகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பேராயராக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட்டராக இருந்தாலும் சரி, எஜமான் வருகிறார், கணக்கு கேட்க வருகிறார், பிரதான மேய்ப்பன் வருகிறார், கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனை தப்பித்துக் கொள்ள முடியாது. ஊழியம் என்றால் எப்படி செய்யலாம் என்று துணிகரம் கொண்டிருந்தார் நீங்கள் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் இயேசு வரும் பொழுது உங்களால் தைரியமாய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா? பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அவர் கணக்கு கேட்பார். வெறும் அதிகாரம் செலுத்துவது அல்ல ஊழியம். ஜனங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜபிப்பதும் ஆத்தும ஆதாயம் செய்வதும் தான் ஊழியம். அதை விட்டுவிட்டு வெறும் அதிகாரம் செலுத்துகிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ! ஜாக்கிரதையாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். பொல்லாத ஊழியக்காரனை அவர் இருளிலே தள்ளி போடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தாழ்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்தும பாரத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தர் கணக்கு கேட்பார் என்கிற நடுக்கத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் இல்லாத எந்த காரியத்திலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். பணம் சம்பாதிப்பது அல்ல ஊழிய காரியம், ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. ஆகவே ஜாக்கிரதையோடு ஊழியம் செய்தால் அந்த எஜமான் வரும் பொழுது சந்தோஷமாய்